நம்ம கலந்துக்கணும், அதை பற்றி டீப்பாக பேசியிருக்கோம். அதனால் நான் ரொம்ப விரிவாக சொல்ல விரும்பலை. அவ்வளோ அழகாக ஒரு புத்தகம் வெளியிடுறாரு, கொண்டாட வேணாம் அதை. திரும்ப கலந்துக்கிட்டு இருக்கணும், அதை பற்றி நம்ம விரிவாக பேசிட்டோம். இப்படி ஒரு புத்தகத்தை கொண்டு வரணும், எழுதணும், கொண்டு வரணுன்ட்டு ஏன் வந்து ஆதவர்ஜுனுக்கு இந்த நோக்கம் வருது? ஸோ அம்பேத்கர் கொண்டாடப்பட வேண்டியவர் என்று ஆதவர்ஜுன் நினைக்கிறார். அந்த அந்த கொண்டாட்டத்தில் அவர் கட்சியை சேர்ந்தவர்களே பங்கெடுக்கவில்லை. எதற்காக அந்த கட்சியில் அவர் இருக்க வேண்டும்? ஸோ இப்போது அவரோட அந்த எனர்ஜி, பேஷன் இருக்குல்ல, அது தொடர்ந்து வந்து மழுங்கடிக்கப்படுகிறது இந்த கட்சியில், இல்லைங்களா? அவரது கட்சியிலும் சரி, அவரது கூட்டணி கட்சியிலும் சரி, இது மழுங்கடிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எதற்காக இவர் இங்கே தொடர வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். மனப்பூர்வமாக தான் அந்த சஜஷனை சொன்னது. அவர் விருப்பம், முடிவை அவர் எடுப்பார். பட் எனக்கு அவர் இங்கே கண்டினியூ பண்ணுறது பொருத்தமில்லை, சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஏற்கனவே வந்து திரு ஆதவர்ஜுன் அவர்கள் பொது தொகுதியில் எம்பியாக தகுதி உள்ளவர். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சினா ரிசர்வ் தொகுதியை தான் தருவோன்ட்டு தான் ரவிக்குமாருக்கும் திருமாவுக்கும் கொடுத்து முடிச்சு விட்டாங்க. ஏன் கள்ளக்குறிச்சியில் எம்பியாக இருக்கக்கூடாது அவர்? நான் கேட்குறேன். அதன் காரணமாக தான் சொன்னேன், விரைவில் நல்ல முடிவு எடுத்தாலும் எடுப்பார்.